இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புதியவைகள் தோன்றும். இது எந்த அளவுக்கு கொடூரமா இந்த சத்தியங்கள் கொண்டு போகப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, உன் ஜாதியில இவ்வளவுதான்ப்பா படிப்பு, உன் உயரத்துக்கு இவ்வளவுதான்ப்பா வேலை, உன் அழகுக்கு இவ்வளவுதாயா கிடைக்கும், இப்படியே கொண்டு போயிருச்சு பாரு. நீ இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும். எதெல்லாம் இந்த உலகம் முடியாதுன்னு சொன்னிச்சோ, எதெல்லாம் இந்த மதம் பரிசேயரும் சதிசேயரும் சேர்ந்து இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னதோ, அப்படின்னு சொல்ற குடும்பத்தை தான் தேவன் செலக்ட் பண்றார். அந்த குடும்பத்துல தான் புதியவைகளை தேவன் தோன்ற பண்றார். அந்த குடும்பத்துல தான் தேவன் ஐஸ்வர்யத்தினால நிரப்புறார். அந்த குடும்பத்தை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய ஜாப் நான் கொடுப்பதற்காக, என்னுடைய வேலை நான் கொடுப்பதற்காக, என்னுடைய பிசினஸ் நான் கொடுப்பதற்காக, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நல்லவர், வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக மட்டுமல்லாமல் உலகத்தின் பார்வையிலையும் ஐஸ்வர்யவானாக இருக்கிறவங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமாம், அதுதான் உண்மை. நம்ம மெட்டீரியல் திங்ஸ்னால கொடிகட்டி பறக்கிறத தேவன் விரும்புகிற தேவனா இருக்கிறார். ஆமா, நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர் இல்லையா? என்ன சொல்லுங்க, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆபிரகாமை கூப்பிட்டு மெட்டீரியல் திங்ஸ் எல்லாம் அவனுக்கு பிளெஸ்ஸிங்கா ரிலீஸ் பண்ணி விட்டு, அதுக்கப்புறம் புதிய உடன்படிக்கைன்னு வரும்பொழுது கொஞ்சம் மாத்திக்கிடுவோம், அது ஆபிரகாமின் சந்ததியோட பழைய உடன்படிக்கையோட அதை முடிச்சுக்கிடுவோம், புதிய உடன்படிக்கையில நம்ம மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கை பேச வேண்டாம், நம்ம கொஞ்சம் மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ரட்சிக்கப்பட்டு மாறிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. தேவன் ரட்சிக்கப்படவும் தேவையில்லை, அவரை ரட்சிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இந்த உலகத்துல இல்லை, சரியா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பழைய உடன்படிக்கையில மட்டும் இல்லை, புதிய உடன்படிக்கையிலையும் தேவன் என்ன பண்றாரு, மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கை வைத்திருக்கிறாரு. அதை சொல்றதுக்கு மதம் ஒரு கூச்சத்தை உண்டு பண்ணிடுது, பிசாசு என்ன பண்ணிடுறான், ஒரு கூச்சத்தை உண்டு பண்ணி விட்டுறான் பாருங்க. அதனால என்ன ஆயிருது, கிறிஸ்தவ உலகம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, அதை நம்ப மாட்டேங்குது, அதை உடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குது பாருங்க. ஆனா தேவன் நமக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் உடைச்சு பேசுறதுக்கும் நறுமண தைலத்தை உடைச்சு ஊத்துறதுக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மளுக்கு புதிய வெளிச்சங்களை கொடுத்திருக்கிறார். இது இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு வெளிச்சம் என்பதை நான் பூரணமா நம்புறேன். இந்த சத்தியங்கள் எல்லாம் இன்னைக்கு நேற்று பேசல பாருங்க, ஏதோ புதிய கண்டுபிடிப்புகள் கிடையாது. இதெல்லாம் 200 வருஷத்துக்கு மேல இதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு தெரியல, அவ்வளவுதான். இந்தியாவுக்கு வந்த சுவிசேஷம் முழுமையான ஒரு சுவிசேஷம் கிடையாது. சில அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற சுவிசேஷமா பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவனை எடுத்த உடனே ராஜாவா உன்னை தேவன் வைத்திருக்கிறான்னு சொல்லலை. அப்படி சொன்னா அவன் அது கிட்ட வந்திருக்கவே மாட்டான், ஓடி இருப்பான். அவனுக்கு அதில் நான் பெருசாக நம்பிக்கை இருந்திருக்காது. அதனால என்ன பண்ணாங்க, பாதி சுவிசேஷத்தை சொல்லலை. நீங்க கர்த்தருடைய ஆசாரியர்கள்னு சொல்லி கொடுத்த ஆட்கள் நீ ராஜாவா இருக்க அப்படிங்கிறத சொல்ல தவறிட்டாங்க. தவறினதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த டைம்ல அவங்களுக்கு அவ்வளவுதான் எபிலிட்டி. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த சிச்சுவேஷன்ல எதெல்லாம் அவங்களுக்கு அது புதுசா இருந்திருக்கோ அதெல்லாம் சொன்னதை வச்சு அவ்வளவுதான் மொத்த சுவிசேஷமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க பாருங்க. அதை இப்போ வரைக்கும் தூக்கிட்டு வராங்க, டிராவல் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல புதிய வெளிச்சத்தை யாராவது பேசிட்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, கடுப்பாகுது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள கல்லெறியவும் அவங்கள திட்டவும் தொடங்கிடுறாங்க. ஆனால் நீங்களும் நானும் பாக்கியவான்களா இருக்கிறோம். இந்த வெளிச்சத்திற்குள்ள தேவன் நம்மளை நடத்துகிறத குறித்து ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்க. முதல்ல காசு வர்றதெல்லாம் 2வது பக்கம், சரியா? நிச்சயமா வரும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இந்த வெளிச்சம் நம்மளுக்கு உண்டாயிருக்கு பாத்தீங்களா, இதற்காக ஒவ்வொரு நாள் நம்ம நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. இப்படிப்பட்ட வெளிச்சத்தை தந்திருக்கிறீரே ஆண்டவரே, உங்களை நிர்வாணியாவே காட்டிவிட்டானுங்க, உங்களை அழுக்கு துணி போட்ட சாமியாராவே காட்டிவிட்டாங்களே. ஆனா இன்னைக்கு நீங்க
கோல்டு பெல்ட்டை இடுப்புல மாட்டின ஒரு ஸ்டைலிஷான தேவனா எங்களுக்கு பார்க்க தோணுத. அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. அப்படிலாம் இமேஜின் பண்ணியிருக்கீங்களா ஆண்டவரை? ரொம்ப ட்ரெண்டியான ஆண்டவருங்க நம்ம ஆண்டவர். 3 நாள் ஒரு மீட்டிங் நடக்கு, டே அண்ட் நைட்டு உட்காந்து பேசிட்டே இருக்கிறாரு, ஜனங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு ட்ரெண்டியான ஒரு என்டர்டெய்னரான ஒரு ஆளா இருந்தா 3 நாள் ஒரு மனுஷர்களை கட்டி போட்டு வைத்திருக்க முடியும் பாருங்க. 3 நாள் இல்லையா? 3 நாள் கட்டி போட்டு வச்சிருக்க. சின்ன பையன்லாம் பசியை மறந்துட்டான், கொண்டு வந்த சாப்பாடே மறந்துட்டான். அந்த மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. உட்காந்து அதை கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. பசியே மறந்துருச்சு. அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்டர்டெயின் பண்ணியிருக்கிறாரு ஜனங்களை. என்ன பிரதர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க? அவர் என்ன என்டர்டெய்னரா? இஸ் அ காட் இல்லையா? அவர் சத்தியத்தை சொல்ல வந்தார் இல்லையா? கரெக்ட் தான். சத்தியத்தை ராவா அவர் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயனாளியும் கேட்க முடியாது. அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள்லாம் பாருங்க, பாமரர்களுக்கும் புரியுற மாதிரி என்ன பண்றாரு, எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. உவமைகளால் தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்னு இருக்குது பாருங்க. சுவிசேஷத்தையே என்ன பண்றாரு, உவமைகளால சொல்லி கொடுக்குறாரு. அப்படியே அழகா கதையோட கதையா அப்படியே இன்ட்ரெஸ்டா கொண்டு போறாரு. என்டர்டெயின் பண்ணியே உள்ள வாழைப்பழத்துல ஊசியா இருக்கிற மாதிரி இறங்கி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. ரொம்ப ட்ரெண்டியான ஒரு காடு பாருங்க. இப்படி பார்க்க பழகணும், அவரை இப்படி பார்க்க பழகணும். இப்ப பாருங்களேன், இயேசு கேன்வாஸ் ஷூ போட்ட மாதிரி யாராவது இமேஜின் பண்ண முடியுதா பாருங்க? இயேசு ஜீன்ஸ் போட்ட மாதிரி இமேஜின் பண்ண முடியுதா? இயேசு நல்ல ஒரு மூடி டைப்பு டிஷர்ட் போட்டு நல்ல ராக் சாங்ஸ் பாடுற மாதிரி உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? அப்படி இமேஜின் பண்ண முடிஞ்சா நீங்க பாக்கியவான்கள். உங்க லைஃப் ட்ரெண்டா இல்லைன்னா பழைய உடஞ்ச ரெக்கார்டாவே என்ன பண்ணும், சுத்திக்கிட்டு இருக்கும். கர்த்தர் புதியவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் புதியவர். இதோ புதிய காரியங்களை தோன்ற பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அவரு ஒவ்வொரு நாளும் புதிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம்? எதுக்கு இந்த புதுசு? பழசோட மண்ணெல்லி போட்டு உட்கார்ந்துட வேண்டியதானே அப்படின்னு யோசிக்கல பாருங்க. இந்த புதிய கண்டுபிடிப்புகள் இருதயம் எல்லாம் தேவன் அருளிய இருதயம் பாருங்க. இன்வென்ஷனை நோக்கி அது போய்கிட்டே இருக்குது. ஆனா இந்த மானங்கெட்ட கிறிஸ்தவம் தான் என்ன பண்ணுதுன்னா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்குது. பழைய பாட்டையே பாடிக்கிட்டு, பழைய ஸ்டைல்லையே இருந்துக்கிட்டு, அவரே சொல்லிட்டாரு, இவரே சொல்லிட்டாரு, அது வரைக்கும் போதும், இது வரைக்கும் போதும் அப்படின்னு என்ன பண்ணிடுது, அதுலயே தன்னுடைய வாழ்க்கைய முடிச்சிருது பாருங்க. என்ன சொல்லுங்க, புதியவைகளை தோன்ற பண்ணுகிற தேவன். நான் சொல்லும் போதே நான் சொல்றேன், உங்க லைஃப்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புதியவைகள் தோன்றுது. இது எந்த அளவுக்கு கொடூரமா இந்த சத்தியங்கள் கொண்டு போகப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, உன் ஜாதியில இவ்வளவுதான்ப்பா படிப்பு, உன் உயரத்துக்கு இவ்வளவுதான்ப்பா வேலை, உன் அழகுக்கு இவ்வளவுதாயா கிடைக்கும், இப்படியே கொண்டு போயிருச்சு பாருங்க. இப்படியே கொண்டு போயிருச்சு. நீ இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும், இதுக்கு மேல இந்த ஊர்காரனால இவளுக்கு மேல சம்பாதிக்க முடியாது. நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? எதெல்லாம் இந்த உலகம் முடியாதுன்னு சொன்னிச்சோ, எதெல்லாம் இந்த மதம் பரிசேயரும் சதிசேயரும் சேர்ந்து இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னதோ, இயேசு பரம் ஏறினதுக்கு அப்புறம் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குரூப் இப்படி சொல்லுது, உனக்கு தெரியாதப்பா, இந்த சபிக்கப்பட்ட ஊர்ல இருந்து தீர்க்கதரிசிகள்லாம் எழும்பவே மாட்டாங்க, பழைய நோட்ஸ் எல்லாம் நீ போய் எடுத்து பார் அப்படின்னு ஒரு குரூப் வந்து சொல்லுது பாருங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? எது சாபமான பூமின்னு சொல்லப்பட்டதோ, எந்த நப்திலையும் எந்த கடலோர நகரமும் சபிக்கப்பட்ட பூமியா எண்ணப்பட்டதோ, அதுக்குள்ள இருந்துதான் 11 அப்போஸ்தலர்கள்ல தேவன் எழுப்புறாரு. நான் சொல்றேன், உங்க ஜாதியிலேயே உங்க வம்சத்துக்கே படிப்பு ஏறாது, உங்க ஜாதியில உங்க வம்சத்துல சம்பாதிக்கவே முடியாது, இந்த குடும்பத்தில் உள்ளவங்க சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ற குடும்பத்தை தான் தேவன் செலக்ட் பண்றார். அந்த குடும்பத்துல தான் புதியவைகளை தேவன் தோன்ற பண்றார். அந்த குடும்பத்துல தான் தேவன் ஐஸ்வர்யத்தினால நிரப்புறார். அந்த குடும்பத்தை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஓபேத் ஏதோம் என்கிற குடும்பம் ஊருக்கு புறம்பாய் புறஜாதியாய் தள்ளப்பட்டு இதெல்லாம் கர்த்தரிடத்துல வரவே வராது அப்படின்னு சொன்ன ஒரு குடும்பத்தை, நீ இப்படியாடா சொல்ற, உன் குடும்பத்துக்குள்ள நான் வரேன்டா,
ஊரே சேர்ந்து ஒதுக்கி வைக்குது. இந்த குடும்பத்திற்குள்ள இந்த குடும்பத்திற்கு இந்த குடும்பம் கர்த்தர்கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் பார்த்தாரு, அந்த குடும்பத்துக்குள்ள நான் போறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? தாவீதினுடைய வொர்ஷிப் டீம்ல ஓபேதேதோம் வந்து நிக்கிறான். தூரமா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ள ஏறி வந்து நிற்கிறான். நான் சொல்றேன், இந்த உலகம் உங்களை சம்பாதிக்க முடியாது. உன்னுடைய குவாலிஃபிகேஷன் நீ திரும்பி பாரு, உன்னுடைய எஜுகேஷன் நீ திரும்ப பாரு, உனக்கு இப்ப நடந்துட்டு இருக்கத பாரு ராஜா. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே தெரிய வேண்டாமா? ஒன்னும் நடக்காது, மங்கி போயிருவே, மண்ணா போயிருவே அப்படின்னு சொல்லுதா. நான் சொல்றேன், அதுதான் பெரிய அடையாளம். மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நெறிந்த நாளலை முறியாதவர் உங்களை ஜோதிகளா எழும்ப பண்ணுவார். நெறிஞ்சு போயிருந்தீங்கன்னா உங்களை இடைகட்டுவார், உங்களை தூக்கி நிறுத்துவார், நீங்கள் கனி தரும்படி அவர் செய்வார். இதுதான் கர்த்தருடைய வேலையா இருக்குது பாருங்க. ஏன் வந்தாரு இயேசு இந்த உலகத்துல? விளங்காதவனை ஃபுல்லா தூக்கி விளங்க வைக்கிறோம் பாரா அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் தேவன் வைத்தார். சரி, தேவன் வந்தார். ஏன் இந்த பைபிள் எனக்கு அவ்வளவு பிடிக்குது அப்படின்னு சொன்னா, இது எல்லாம் பார்த்தா ஓஹோன்னு ஒரு மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருந்தான் அப்படின்னு ஆரம்பிச்சா கூட, திடீர்னு பார்த்தா அவன் மண்ணா போயிட்டான். அங்க காட் இன்டர்ஃபியர் ஆகுறாரு. பார்த்தா இழந்ததெல்லாம் ரெண்டா கிடைச்சது அவனுக்கு அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்லுது. எதுவுமே நடக்காம செத்து போய் ஏன்டா இந்த உலகத்துல வாழ்ந்தோன்னு தெரியாம ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் கூட ஆண்டவர் போய் பேசினாரு. பார்த்தா அவன் மூலியமா பெரிய பெரிய சந்ததியெல்லாம் வெளியில வந்தது. அவங்க கூட இருந்து அவன்கிட்ட இருந்து தான் ராஜாக்கள்லாம் வெளியில வந்தது. இப்படிதான் கதை இருக்குது. தேரவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் உட்கார்ந்துருந்தான். ஆண்டவர் அவன்கிட்ட போய் பேசினாரு. பார்த்தா அவன் தான் ராஜாவாயிட்டான். அப்பா கொடுத்த ஒரு 10 கழுதைய மேய்ச்சிக்கிட்டு இருக்க சொன்னா, இவன் எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். கேப்ல 10 கழுதை காணாம போயிடுச்சு. கழுதைய தொலைச்சிட்டான் கழுதப்ப அப்படின்னு பேர் எடுத்தவன் ஒருத்தன். பார்த்தா அவன் தான் திடீர்னு ராஜாவாயிட்டான் அப்படின்னு இருக்குது பாருங்க கதை. நீங்க எதையாவது தொலைச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா அவர் உங்களை தேடி வருகிற தேவனா இருக்கிறார். தொலைச்சது குறித்து கில்ட்டி ஃபீல்ல இருக்காதீங்க. ஐயோ இவ்வளவு பொறுப்பா கொடுத்தாங்களே, இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாங்களே, இவ்வளவு காரியங்களை கொடுத்தாங்களே, ஆண்டவர் எனக்கு இவ்வளவு காரியங்களை கொடுத்தாரு, நான் பொறுப்பு இல்லாம தொலைச்சிட்டேனே, பொறுப்பு இல்லாம இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான்கள். ஐயோ உங்களுக்கு புரியுதா? உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க தொலைச்சதுக்காக இல்ல, தொலைஞ்சது விடுங்க. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், கழுதையும் அகப்படும். சகல சமர்த்த இஸ்ரவேலும் யாரை தேடுகிறது? உன்னையும் உன் குடும்பத்தையும் அல்லவா? உன்னையும் உன் குடும்பத்தையும் அல்லவா? நீ எதையோ தேடிக்கிட்டு இருக்கிற, ஆனா ஊர் உலகமே ஒன்னதான்ப்பா தேடிக்கிட்டு இருக்கு. நீ எங்கேயோ ஏதோ நடந்துடும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஐயோ தொலைச்சு விட்டனே இன்ன வரைக்கும் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு இருக்க. வேண்டாம், நீ அடிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. கழுதைகள் அகப்படும். நான் சொல்றேன், நீங்க தொலைச்சதும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க இழந்ததும் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் புதியவைகளை உங்கள் வாழ்க்கையில தேவன் தோன்ற பண்ணுகிற தேவனா இருக்கிறார். Amen. He's a God of trendy. Amen. ஸோ இந்த இருதயம் வந்துட்டனாலே 90% வேலை முடிஞ்சிருச்சு. இந்த இருதயம் வந்துட்டனாலே 90% என்ன இருதயம்? கர்த்தரை ஐஸ்வர்யவானா பார்க்குற ஒரு இருதயம் வந்தாலே 90% வேலை முடிஞ்சிருச்சு. இன்னொரு 5% என்ன? வாயை திறந்து நாம் அதை நம்முடைய விருப்பத்தை அறிக்கை செய்வது. வாயை திறந்து the money is coming என்று சொல்வது. நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு இருந்தது, என்னால் உணர முடிஞ்சது. ஜாப் நம்முடைய ஆதாரம் அல்ல, தொழில் நம்முடைய ஆதாரம் அல்ல, அதெல்லாம் வளங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம். கர்த்தர் நம்முடைய ஐஸ்வர்யத்திற்கான ஆதாரமா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ ஜாப் வேலை, ஒர்க்கு, நம்முடைய வேலை, நம்முடைய பிஸ்னஸ், இதெல்லாம் தேவன் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் ஆமாம் கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ஆதாமும் ஏவாளும் இந்த பழத்தை திங்காம இருந்திருந்தா ஒழுங்கா வேலைக்கே போகாம அழகா ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். இந்த விழுந்து போன மனுஷனுக்கு தான் இந்த வேலைன்னு ஒரு பொறுப்பை தேவன் கொடுத்துட்டாரு. விழுந்து போன மனுஷனுக்கு தான் ஏதோ
வேலையை கொடுத்து விட்டாரு, அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்குது. இல்லைன்னா நம்ம அழகா அந்த தோட்டத்துக்குள்ளேயே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன். தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். விழுந்து போன மனுஷனுக்கு முன்பதா மனுஷன் விழுந்து போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் வேலையை கொடுக்கல, அதுக்கு முன்னாடியே வேலை இருந்தது. சரியா? நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 2:15 பாருங்களேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். God took the man and set him down in the garden of Eden to work the ground and keep it in order. ஒரு ஆர்டர்ல அப்படியே அதை செட் பண்ணி வைக்கிறதுக்கு, அதை பண்படுத்தவும் காக்கவும். அப்படின்னா விழுந்து போறதுக்கு முன்பதாகவே வேலையை கொடுத்துட்டாரு. அப்ப வீழ்ச்சிக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, அந்த ஏதேன் அவனுக்கு ஆதாரமா மாறிடுச்சு. அந்த பண்படுத்தவும் காக்கவும் காண வேலை ஆதாரமா மாறிடுச்சு. அது வரைக்கும் அவன் பண்படுத்தவும் காக்கவுங்கிற வேலையை ஒரு டெக்னாலஜியில செஞ்சிட்டு இருக்கிறான். காட் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜியில செஞ்சிட்டு இருக்கிறான். காட்ஸ் ஐடியால செஞ்சிட்டு இருக்கிறான். காட் சிஸ்டம்ல செஞ்சிட்டு இருக்கிறான். ஆனா விழுந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி தான் சம்பாதிக்க வேண்டி இருக்குது. அதுலதான் உயிர் வாழவே வேண்டியது இருக்குது. இப்ப ஜாப் அப்படிங்கிறது எப்படி ஆயிடுச்சு? ஏன் வேலை பார்க்கீங்க? வேலை பார்த்தா தானே சம்பளம் கிடைக்கும். ஏன் சம்பளம் கிடைக்கணும்? சம்பளம் வந்தா தானேயா குடும்பத்தை பார்க்க முடியும். ஓஹோ, சம்பளம் வந்தா தானே குடும்பத்தை பார்க்க முடியும். நான் உங்களுக்கு சொல்றேன், ஜாப்ங்கிறது லிவிங்காக இல்லை, கிவிங்காக தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆச்சரியமா இருக்கும். அப்ப என் வாழ்க்கைக்கு there is an abundance of grace for you to be rich. Amen. திரளான கிருபைகளை தேவன் வைத்திருக்கிறார். உங்களை செல்வந்தனாக்குவதற்கு, உங்களை பணக்காரர்களாக்குவதற்கு தேவன் திரளான கிருபைகளை வைத்திருக்கிறார். தேவன் அதற்கென்று வேலையை வைக்கவில்லை. வேலை எதற்கு? வேலை கிவிங்காக, நாட் ஃபார் மை லிவிங். கம் ஆன், டிக்ளேர் இட் வித் மீ. நான் சொல்றேன், இந்த வார்த்தை நீங்க சொல்லும் பொழுது வேலையில உண்டான கடினம் நீக்கப்படும். நீதிமொழிகள் 10:22. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஏமே, நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. ஏமே, ஆராபா சந்தலமா ரிதலபா ரச்சகா மடரதலபா. வேற லெவல் வார்த்தை இது. வேற லெவல் வார்த்தை இது. வேற லெவல் வார்த்தை. மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதோ ஒரு நீதிமொழிகள்ல ஏதோ ஒரு வசனம். ஆமா பிரதர், நானும் டெய்லி நீதிமொழிகள்ல ஒரு 5 அதிகாரம் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் டெய்லி ஒரு அதிகாரம் வாசிப்பேன், இதை நான் வாசிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடாதீங்க. டேக் இட் வெரி சீரியஸ்லி. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஏமே, உங்க வேலை உங்க ஆதாரம் அல்ல. உங்க வேலை எதுக்கு? நாட் ஃபார் லிவிங், இட்ஸ் ஃபார் கிவிங். ஏமே, கொடுப்பதற்காகவே. சொல்லுங்க, கொடுப்பதற்காகவே. நெத்தி வேர்வை எங்க இருந்து வந்துச்சு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். சீடுல வாழும்படியாய் தேவன் உங்களை அழைக்கல. சீடு என்ன பண்ணணும்? விதை எதுக்கு? விதைக்கிறதுக்கு. விதைய தின்னு உயிர் வாழ்றதுக்காக தேவன் நம்மளை வைக்கல. வேலையில இருந்து என்ன கிடைக்கி? வேலையில இருந்து சீடு கிடைக்கி. பிசினஸ்ல இருந்து என்ன கிடைக்கி? பிசினஸ்ல இருந்து சீடு கிடைக்கல. சொல்லுங்க, பிசினஸ்ல இருந்து சீடு கிடைக்கும், விதை கிடைக்கிறது. வேலையில இருந்து என்ன கிடைக்குது? விதை கிடைக்கிறது. விதைய வச்சு உயிர் வாழ்றதுக்காக தேவன் வைக்கல, நம்மளை ஹார்வெஸ்ட்ல வாழும்படியாய் தேவன் அழைத்திருக்கிறார். ஏமே, சொல்லும் போதே ஹார்வெஸ்ட் நடக்கும். ஏமே, ஆல்ரெடி விதைச்சிட்டே இருக்கிறீங்களா? இல்ல இன்னும் விதைக்கணும் என்னன்னே தெரியலையா? அப்படி தெரியாத ஆட்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம மீட்டிங்ஸ்ல தொடர்ந்து வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் விதைப்பின் மகத்துவம் என்னங்கிறது. நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். பாருங்க, வேலையை தேவன் சீடுக்காக வைத்திருக்கிறார். இந்த சீடுல நீங்க உயிர் வாழும்படியா தேவன் வைக்கல, நீங்க ஹார்வெஸ்டை என்ஜாய் பண்ணி வாழும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். ஏன் என்ன சொல்லுங்க, நான் ஹார்வெஸ்டை என்ஜாய் பண்ணி வாழும்படியாய் அழைக்கப்பட்டவன். இன்னைக்கு உங்க வேலையில இருக்கிற கடினம் உங்க வாழ்க்கையில இருந்து வெளியில போகும். உங்க பிசினஸ்ல இருக்கிற பிரஷர் உங்க வாழ்க்கையில இருந்து வெளியில போகும். வேலையே இல்லை பிரதர்,
பிசினஸே இல்லை பிரதர். இன்னைக்கு அதற்கான புதிய வாசல்கள் உண்டாகும். ஏமே, விழுந்து போன மனுஷன் நிமித்தமா தான் இந்த இது வந்துச்சுன்னு சொன்னேன், நெத்தி வேர்வை வந்து. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து 19 பாருங்க, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். வேலையில் இருக்கிற பிரஷரு, சர்வைவல்காக உண்டான அந்த போராட்டம், இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? விழுந்து போன மனுஷனின் நிமித்தமாய் வந்தது. இன்னைக்கு நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பின் செய்தியை நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார் என்று நான் சொல்லும் பொழுது என்ன ஆகுது? நான் மறுபடி பிறந்ததை உணர்கிறேன். இப்ப மறுபடி பிறந்தவனுக்கு இந்த விழுந்து போன ஆதாமின் வாழ்க்கை கொடுக்கப்படவில்லை, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வாழ்க்கை கொடுக்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஜாப் என்னுடைய லிவிங்காக கிடையாது, என்னுடைய ஜாப் என்னுடைய கிவிங்காக. ஆமென். என்னுடைய ஒர்க்கு, என்னுடைய பிசினஸ் என்னுடைய லிவிங்காக இல்லை, என்னுடைய கிவிங்காக. பண்படுத்தவும் காக்கவும் தான் வேலையை தவிர, ஆண்டவர் ஒரு பிளான் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதை ஃபோக்கஸ்டா அதை என்ன பண்ண வேண்டியிருக்கு? பண்படுத்தவும் காக்கவும் வேண்டியது இருக்கிறத தவிர அதில் இருந்து உயிர் வாழ வேண்டிய இடத்திற்குள்ள தேவன் வைக்கலை. இப்போ விழுந்து போன மனுஷன் தான் அந்த தோட்டத்துக்குள்ள விழுந்து போனான். என்ன ஆயிடுச்சு? பூமி உன்னிமித்தமாய் சபிக்கப்பட்டிருக்குது. இப்போ தோட்டத்துலேருந்து வெளியில் வந்தாச்சு. சபிக்கப்பட்ட பூமியில் இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குது? இவன் தான் போட்டு பின்னி பிணைஞ்சி என்னத்தையும் ஒன்று செய்ய வேண்டியிருக்குது. இதை தான் தேவன் என்ன சொல்கிறாரு? நீதிமொழிகளில் வரும் பொழுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். எல்லாம் சொல்லுங்க, வேதனையை கூட்டார். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறது? வேலையில் நான் இருக்கிறேன், ஒரு பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் சொல்லிட்டீங்க பிரதர், அது என்னுடைய லிவிங்காக கிடையாது, என்னுடைய கிவிங்காக அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க. எப்படி ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் டெபாசிட் பண்ணாத ஒரு விஷயத்த நீங்கள் போய் வித்ட்ராவல் பண்ண முடியாதோ, அந்த மாதிரி இருதயத்தில் நீங்கள் டெபாசிட் பண்ணாத எதையும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ண முடியாது. உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். இது ரொம்ப எனக்கு தமிழ்லேயே வாசிக்கிட்டு இருந்ததுனால இது முதல்ல எனக்கு சரியாக புரியலை. ஆனால் இங்கிலீஷில் வாசிக்கும் போது தான் இதோடைய அர்த்தம் ரொம்ப எனக்கு விளங்குனுச்சு. சரியா? நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 8. நோவா நாட்களுக்கு வந்துருச்சு. பூமி என்ன பண்ணுது? கிளென்ஸ் ஆகுது. கிளென்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றார். இனி இந்த உலகம் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றார். இனி இப்படிதான் இதை ஆக்டிவேட் பண்ண போகுது, இதை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றாரு? ஒரு விஷயத்த சொல்றார். அது என்ன விஷயம்? ஆதியாகமம் 8:22. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரி காலமும், பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். இத இங்கிலீஷ்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப தமிழ்ல விதைப்பும் அறுப்பும் அப்படின்னு வந்துருச்சா? இங்கிலீஷ்ல எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, சீட் டைம் அண்ட் ஹார்வெஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. சொல்லுங்க, சீட் டைம் அண்ட் ஹார்வெஸ்ட். ஹார்வெஸ்ட் டைம் அப்படின்னு வரல, ஹார்வெஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. சொல்லுங்க, ஹார்வெஸ்ட் டைம்னு ஒன்று வரல, ஹார்வெஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஒரு முறை தான் விதை, சரியா? ஆனா ஒவ்வொரு நாளும் அறுவடை. எப்படி இருந்த ஒரு லைஃபை தேவன் எப்படி மாற்றி வச்சார் அப்படின்னு சொன்னா, நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி வேலை தான் முழுமையா என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம். இந்த வேலையை வச்சு தான் என் குடும்பத்தை நடத்தணும், இந்த வேலையை வச்சு தான் என் வாழ்க்கையை ஓட்டணும், இந்த வேலையை வச்சு தான் நான் பில்லை பே பண்ணணும், இந்த வேலையை வச்சு தான் எனக்கு எல்லாமே பண்ணணுங்கிற நிலையில இருந்து அப்படி சிக்கிக்கிட்ட மனு வர்க்கத்தை தேவன் இப்போ ஒரு பிரமாணத்தை கொண்டு வந்து வைக்கிறாரு. இது பூமி உள்ளளவும் இருக்கும்பா, இது மாறவே மாறாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றாரு. சீட் டைம் அண்ட் ஹார்வெஸ்ட், நாட் அ ஹார்வெஸ்ட் டைம். கிளியரா கேட்டுக்கோங்க. சீட் டைம்
and harvest. எல்லாரும் சொல்லுங்க, seed time and harvest. That means every minute in your life, every day in your life is a day of harvest. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க ஹார்வெஸ்டுக்குள்ள பிரவேசித்து கொண்டிருக்க முடியும். உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் அறுவடையின் நாட்கள். அதனாலதான் ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க வேலைக்கு போகும்போது என்ன பண்ண போறீங்க? சீடை கலெக்ட் பண்ண போறீங்க. நீங்க வேலைக்கு போகும்போது, நீங்க ஜாபுக்கு போகும்போது, நீங்க பிசினஸ்க்கு போகும்போது என்ன நடக்குது? சீட் கலெக்ஷன் நடக்குது. சீடை எடுக்க போறீங்க, விதைகளை எடுக்க போறீங்க பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. விதைகளை எடுக்க போறீங்க பாருங்க. இந்த பிரமாணம் இவனுக்கு நல்லா தெரியுது. என்ன, ஹார்வெஸ்டுக்குன்னு ஒரு சீசன் கிடையாது, ஹார்வெஸ்டுக்கு என்று ஒரு இடம் கிடையாது, ஹார்வெஸ்டுக்கு என்று ஒரு நேரங்காலம் கிடையாது. சீடை போட்டா ஹார்வெஸ்ட் நடக்கும். ஐசக் மேல அந்த வேலை நடக்குது பாருங்க. எல்லாரும் ஊரை கழிவிட்டு போறான். இந்த ஊர் வேண்டாம், இப்போதைக்கு நல்ல காலம் பிறக்கட்டும், இந்த ஊருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஐசக்கு மட்டும் ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நீ போவாத, இந்த ஊர்ல இரு. ஏன்னா பூமி உள்ளளவும் ஒரு பிரமாணத்தை நான் வைத்திருக்கிறேன், என்ன பண்ணலாம், இங்க அறுவடை செய்யலாம் அப்படின்னு. ஒரு முறை விதைச்சான். சொல்லுங்க, ஒரு முறை விதைச்சான். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். 12 பாருங்க, போவாத, இந்த ஊர்ல இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர வெடித்து அடைந்து மகா பெரியவனானான். விதைத்ததை பத்தி ஒரு தடவை தாங்க சொல்லி இருக்குது. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. எந்த அளவுக்கு கொண்டு போது பாருங்க. ஈசாக்கு பஞ்ச தேசம்தான், விதைச்சான், ஹார்வெஸ்ட பண்ணிக்கிட்டே இருக்கான். 100 மடங்கு அறுவடை வருது, ஐஸ்வர்யவன் ஆகிறான், வர வர விருத்தி ஆகிறான், ஆடு மாடுகள் பெருகுது, வேலைக்காரங்க பெருகுறாங்க. பெலிஸ்தியர் ஒரு தேசமே இவன் மேல பொறாமப்படுற அளவுக்கு வளர்றான். தட் மீன்ஸ் என்ன சொல்ல வருது? சீட் டைம்னு ஒன்று இருக்கு, ஆனா ஹார்வெஸ்டுக்கு டைமே கிடையாது. ஹார்வெஸ்டுக்கு பிளேஸும் கிடையாது, ஹார்வெஸ்டுக்கு சீசன் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களுக்கு தேவன் இந்த ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை தான், ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன, ஈசாக்கின் ஆசீர்வாதமும் சேர்த்துதான், யாக்கோபின் ஆசீர்வாதமும் சேர்த்துதான், யோசேப்பின் ஆசீர்வாதமும் சேர்த்துதான். அந்த சந்ததியில இருந்து வர்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் இன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்களா இருக்கிறோம் பாருங்க. ஒரு முறை விதைச்சான், ஒவ்வொரு நாளும் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு முறை விதைச்சான், ஒவ்வொரு நாளும் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதாவது இது சொல்லும் பொழுது நிறைய பேர் தப்பா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, கர்த்தர்ல ஏதோ மணி ஸ்கீம் இருக்கு, 100 ரூபா போடு 1000 ரூபாயா தருவாரு, 1000 ரூபாயை போடு 10 ரூபாயா 10,000 ரூபாயா தருவாருன்னு. அப்படி இல்லை, அப்படி இல்லை. அவர்கிட்ட அப்படிப்பட்ட மணி ஸ்கீம்லாம் கிடையாது, சரியா? அப்படிப்பட்ட குயிக் ஸ்கீம்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஆனா ஒண்ணு இருக்கு, உன்னுடைய ஒண்ணுமே இல்லாத நாள்ல உன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் பத்தியா, அதை நீ கொடுத்த அப்படின்னு சொன்னா உன் ஜீவனத்திற்கு தேவையான எல்லாம் சப்ளை ஆகிட்டே இருக்கிற அளவுக்கு செய்ய முடியும். இது மணி ஸ்கீம். நீ எப்படி சொல்லுவ? நீ கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு கொடுத்தா 10 தோசை சுடுற அளவுக்குலாம் மாவு ரிட்டர்ன் பண்ணுவாருன்னு சொல்லணும். ஒரு சின்ன அடைக்கு பதிலா அவர் 10 மடங்கு உனக்கு ரிட்டர்ன் பண்ணுவார், 100 மடங்கு ரிட்டர்ன் பண்ணுவாரா, 100 தோசை கொடுப்பாரா? உன் வாழ்க்கைய பார்த்துக்கிடுவார். எல்லாரும் சொல்லுங்க, அறுவடைங்கிறது மணி ஸ்கீம் கிடையாது, என் வாழ்க்கையவே பார்த்துக்கிடுறது. அறுவடை அப்படின்னு நான் சொல்றது வெறும் பண அறுவடை மட்டுமல்ல, மேஜரா பண அறுவடை தான். ஆனா என்ன
மாதிரி பணம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி. மணி வித் த பர்பஸ், சரியா? மணி வித் த பர்பஸ், மணி ஃபார் த காஸ்பல், மணி ஃபார் மை லக்ஸரியஸ் லைஃப், என்னுடைய சுக ஜீவத்திற்காக, என்னுடைய நல் வாழ்க்கைக்காக இதுக்கெல்லாம் பணம் வர வேண்டியிருக்குது. மார்க்கு 10:29. அதற்கு இயேசு பிரதித்திரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவனுக்கு எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இது வேற மாதிரியான ஒரு ஹார்வெஸ்ட் சொல்லுது பாருங்க. எதெல்லாம் சுவிசேஷத்து நிமித்தமாய் கிவிங்குள்ள வருதோ அதற்கு அறுவடையா அதுவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வருது பாருங்க. ஆனா இதுல இன்னொன்னு என்னன்னா, இதுல விதையா சொல்லப்பட்ட காரியத்திற்கு அறுவடையில ஒரு ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சகோதரி, தகப்பனு, தாய், விவரமா ஆண்டவர் மனைவியை விட்டுட்டாரு, சரியா? ஏன்னா மனைவி 100 மடங்கு அப்படின்னு சொல்லி அறுவடை பண்ணிட்டு இருக்க கூடாதுல்ல இவனுங்க. அதனால தெளிவா என்ன பண்ணிட்டாரு, மனைவியை தூக்கிட்டாரு. முதல்ல சொல்லும் பொழுது மனைவின்னு சொன்னவர் ரெண்டாவது என்ன பண்ணிடுறாரு, அதை சொல்லல. ஆனா அடிஷனலா ஒண்ணு சொல்லுது பாருங்க, நித்திய ஜீவனையும் அடைவான். இப்ப நித்திய ஜீவனை விதைக்கணும் இல்லையா? விதைச்சாதானே நித்திய ஜீவனை அறுவடை செய்ய முடியும். நித்திய ஜீவனுக்கான விதை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லையே. அப்படி இருக்கும்பொழுது எப்படி நித்திய ஜீவனை அறுவடை செய்ய முடியும்? இது இது ஹார்ட் மேட்ரு, சரியா? இருதயபூர்வமான ஒரு விஷயமா இருக்குது. நீ உனக்கு உண்டானதை நீ விதைக்கும் பொழுது என்ன சொல்றாரு ஆண்டவர், உன்னுடைய எட்டர்னல் லைஃப் வரைக்கும் தேவையானதெல்லாம் சப்ளை ஆகும் அப்படிங்கிறார். ஏமே கொஞ்சம் அளவு மாவு, கொஞ்சம் அளவு எண்ணெய் உன்ட்ட அவ்வளவுதானே இருக்கு. சப்ளை பண்ணா அதை நீ கிவிங்குள்ள கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொன்னா அந்த 5 நாட்கள் முடிகிற அளவுக்கு சப்ளை நடந்துகிட்டே இருக்குது பாருங்க. மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. இது மணி ஸ்கீம் கிடையாதுங்க, இது அதை விட பெட்டரான ஸ்கீம். 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்கள் விதைகளை அள்ளி அதை பெருக பண்ணி உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். சீடு ஒரு பெரிய மெயினான ஒரு டோக்கனா இருக்குது பாருங்க. நீங்க கர்த்தரை நம்புறீங்க அப்படிங்கிறதுக்கு சீடு என்ன ஆகுது, ஒரு மேஜரான ஒரு டோக்கனா இருக்குது. இதுதான் என்னுடைய நம்பிக்கை என்று சொல்வதற்கான ஒரு ஆதாரமா இருக்குது. நிறைய பேர் செழிப்பு பேசுற சர்ச்சஸ்ல கூட நான் கேட்டிருக்கிறேன், நான் சீடை பத்தி அவ்வளவா பேசல பிரதர், பேசினா தப்பா நினைச்சுக்கிடுவாங்க, விதைப்பை பத்தி பேசினா தப்பா நினைச்சுக்கிடுவாங்க, பணத்தை பத்தி கொடுங்கன்னே சொல்றாங்க அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிடுவாங்க அப்படின்னு நிறைய போதகர்களே சொல்றது உண்டு பாருங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், முதல்ல உங்க ஷேம் உடையட்டும், அதனால சர்ச்சுக்கு ஆள் வராம போனுச்சுன்னா போகட்டும். விதைக்கிற ஆட்களை தேவன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து தேவதூதர்கள் உங்கள் மடியிலே போடுவார்கள். அப்படி இருக்கா? மனிதர்கள் உங்க மடியில போடுவார்கள், அதுதான் மீனிங், சரியா? இங்கிலீஷ்ல தான் அது வந்திருக்குது. shall men give. நிறைய தமிழை விட்டுட்டு இப்போ இங்கிலீஷ்ல படிக்கிறதுனால வார்த்தைகளே குளறுது ஒரு மாதிரி. shall man give அப்படின்னு தான் இங்கிலீஷ்ல வந்திருக்குது. நிறைய பேர் இதை பேசுறதுக்கே ஒரு தயக்கம் காட்டுறாங்க. நிறைய ஊழியர்கள் இல்லை பிரதர், எங்க ஊர்ல வில்லேஜ், எங்களுக்கு குக்கிராமம், அவங்ககிட்டலாம் அவ்வளோ காசு இருக்காது. சொல்றேன், நீங்க விதைப்பை பத்தி பேசுறதுக்கு அவங்ககிட்ட காசு இருக்கணுங்கிற அவசியம் அல்ல. இன்னொன்னு, காசு மட்டுமே விதை அல்ல. அறுவடை உங்க ஜீவனத்திற்கு உண்டான அறுவடை உங்களை நோக்கி வருகிறது. அதே நேரத்துல காசை விதைக்கணும்னு இல்லை, எது உங்களுக்கு ஜீவனா இருக்குதோ அதை நீங்க விதைங்க. மேக்சிமம் காசு தான் ஜீவனா இருக்கும், அதனாலதான் அதை விதைக்க சொல்லுதாரு ஆண்டவர், சரியா? இப்போ இப்படி விதைக்கும் பொழுது என்ன ஆகுது, ஜனங்கள் உங்களை நோக்கி வராங்க. நீங்க ஊழியக்காரங்களா இருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், விதைப்பு பத்தி தைரியமா பேசுங்க, போல்டா பேசுங்க,
கர்த்தருடைய திட்டத்தில், சிஸ்டமில், காஸ்பலில் இது இருக்குது, இதை சொல்லி தான் ஆக வேண்டி இருக்குது. இதை சொல்கிறதுனால ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் பயந்த மாதிரி நடக்காது. நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, உங்கள் சபையில் ஏழ்மை ஜனம் இருக்குது, கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாத நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் சர்ச்சில் இருக்கிற ஏழ்மை நிலை முதல்ல மாறும். அப்படி கொடுக்குற ஆட்களாக கொண்டு வந்து ஆண்டவர் தருவார் பாருங்க. வந்து உள்ளே இருக்கிறவங்களும் கொடுக்குறவங்களா மாறுவாங்க, வெளியில இருந்தும் கொடுக்குறவர்களா உங்களை நோக்கி வருவாங்க. நீங்கள் கிவ்வராக இருந்தால் உலகம் உங்களுக்கு கிவ் பண்ணும், ஊரே வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்படிதான் வேதம் சொல்லுது. அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியா மனிதர்கள் உங்கள் மடியில் வந்து போடுவார்கள். இல்லை சொல்லுங்க, மனிதர்கள் என் மடியில் வந்து போடுவார்கள். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். உங்கள் சீடில் நேம் இருக்கு, சரியா? உங்கள் சீடுக்கு நீங்கள் நேம் வந்து எழுத முடியும். உங்களுடைய விதைக்கு பெயர் சூட்ட முடியும். பாருங்க, பர்த்திமேயு குருட வந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்றான் இல்லையா? சன் ஆஃப் டேவிட் ஹவ் மெர்சி ஆன் மீ அப்படின்னு சொல்றான். அப்போ இயேசு வந்து அவன்கிட்ட கேட்குறாரு, ஸோ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் எல்லாருக்குமா இருந்த கொஸ்டின் தான். இயேசுக்கு தெரியாதா என்ன? பர்த்திமேயுல அவனை உண்டாக்குனதே அவர் தான். அவனுக்கு கண்ணு தெரியாதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். நாத்தான் வேலு அத்திமரத்து கீழே இருக்கிறதையே வந்து கண்டுபிடிச்ச தேவன் பாருங்க. முந்தின நாள் நீ எங்கே இருந்த, இன்னைக்கு எங்கே இருந்துட்டு இருக்க, நான் என்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்த, எல்லாத்தையும் சொல்கிறாள். ஒரு குருடன் வந்து நின்று என்ன பண்ணுறான், நிற்கான், கண்ணில் பால்ஸ் இல்லைங்கிறது தெரியுது. அவன்கிட்ட போய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன மீன்ஸ் அப்படின்னா, அந்த சீடில் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி ஒரு சீடை கொடுக்குற, அந்த சீடில் நீ நேம் எழுது அப்படிங்கிறாரு. உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்கிற நேமை எழுது அப்படிங்கிறார். காட் ஆஃப் ஸ்பெசிபிக்ஸ். ஆமென். இட் காட் ஆஃப் ஸ்பெசிபிக்ஸ். அதே நேரத்தில் இவன் கரெக்டாக சொல்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்தில் அப்போஸ்தலர்களை பார்த்தீங்கன்னா, பிறவி முதலாய் சப்பானியாக இருந்த ஒருத்தன் அலங்கார வாசலில் உட்காந்துருக்கிறான் பாருங்க. அங்கே பீட்டரும் ஜானும் என்ன பண்ணுறாங்க, அது அந்த ஏரியாவுக்கு வரும் பொழுது இவன் அவங்கள்ட்ட பார்க்குறான். பார்க்கும் பொழுது ஏதாகிலும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்போ இவங்க சொல்கிறாங்க, எங்கள் இடத்துல பொண்ணும் வெள்ளியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சுட்டு ஒரு பெரிய தியாலஜியை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா, அப்போஸ்தலர்களில் போகும்போது பொண்ணையும் கொண்டு போல வெள்ளியும் கொண்டு போல, அவங்கள்ட்ட இல்லை, பிச்சைக்கார பேலாக தான் லாந்துனாங்க அப்படின்னு சொல்லுறாங்க. அதையும் உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு. ஏடா பிச்சைக்கார பேலா எந்தெந்த ஊருக்கு எந்த நாள் தான் போக முடியும்? பிச்சைக்காரன் பேச்சை நீ கேட்பியா? முதல்ல கேட்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவங்களுக்கு பிச்சைக்கார பட்டம் கட்டின? இங்கே சொல்ல வந்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர்கள் 3 பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி. விஷயம் என்னன்னா, நீ உன் சீடுக்கு நேம் வைக்கலப்பா, தப்பான பேரை வைக்கிற. நீ தப்பான பேர் வைக்கிற. நீ கரெக்டான பேர் வை. பேர் வச்சன்னா அது உன் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். வெள்ளியும் பொண்ணும் உன்னுடைய சீடுக்கு பேராக இருக்கக்கூடாதுப்பா. நான் உன்னை சொல்கிறேன், எழுந்து நட. உன்னுடைய கால் முடமாகிறது சரியாகணும் அப்படிங்கிறது தான் இந்த சீடுக்கான நேமாக இருக்கணும். இதை இப்போ கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. ஏன் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்குன்னா, இந்த பர்த்திமேயூர் கூட இயேசு எப்போ ஒரு நாள் தான் போனார். ஆனால் இந்த அலங்கார வாசலில் உட்காந்துருக்காமல எருசலேமினுடைய சர்ச்சில் இந்த இந்த பிறவி முதலாய் சப்பானியாக இருக்கிற ஒருத்தன் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, இவன் வாழ்ந்த காலத்திலேயே இயேசு பல தடவை அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கிறார். பர்த்திமேயுக்காரனுக்கு தெரியுது, உள்ளூர்காரனுக்கு தெரியல. பர்த்திமேயு எங்கேயோ உட்காந்துருக்கான், அந்த ஊர் குருடன், அவனுக்கு தெரியுது. ஆனால் நித்தமும் இயேசு அந்த ரோட்டில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவர் யூஸ் பண்ணலை பாருங்களேன். ஏன்னா சீடு எழுத தெரில, சீடுக்கு பேர் வைக்க தெரில பாருங்க. ஏதோ கடமைக்கு போட்டோம், ஏதோ கடமைக்கு செஞ்சோம், ஏதோ கடமைக்கு ஒன்று பண்ணிட்டோம். அப்படி இல்லை. டைத்தான் ஆஃபரிங் பற்றி நான் உங்களுக்கு கம்மிங் டேஸில் நான் பேசுகிறேன். ஸோ முதல்ல இதை நீங்கள் விளங்கிக்கோங்க. உங்களுக்கு வேலை எதுக்கு அப்படின்னு சொன்னால், எதுக்கு வேலை? எதுக்கு? டு கிவ். இல்லை சொல்லுங்க, கிவ்விங்காக தான்
வேலையை. ஏன் பிஸ்னஸ்ஸு? கிவிங்காக, நாட் ஃபார் லிவிங். இதை நீங்கள் சொல்லும் போது இப்போ ஒரு வேளை நீங்கள் உங்கள் ஜாபை வச்சு தான் நீங்கள் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸை வச்சு தான் நீங்கள் பொழப்பு நடத்துகிறவங்களா இருக்கலாம் பாருங்க. ஆனால் அது மாறும். ஏமே அதை சொல்லும் போது அப்படியே மாறும் பாருங்க. என்னுடைய ஜாப் நான் கொடுப்பதற்காக, என்னுடைய வேலை நான் கொடுப்பதற்காக, என்னுடைய பிஸ்னஸ் நான் கொடுப்பதற்காக, நான் ஜீவனை அந்த சம்பளத்தில் நான் ஜீவித்து வாழ்வதற்காக அல்ல. அப்படி நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி வாழுகிற வாழ்க்கையை தேவன் எனக்கு வைக்கவில்லை. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஸோ உங்க சீடுல நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை நீங்க ஆசீர்வதிச்சு நீங்க விதைக்கும் பொழுது ஒரு பர்பஸ்ஃபுல்லா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சீடுக்கு நேம் வைங்க. எனக்கு ஒரு இடம் வேணும் ஆண்டவரே. பாருங்களேன், ஸ்கீம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிலம் கிடைக்கும். நிலத்தை விதைச்சி நிலம் அறுவடை செய்யலாம், அதெல்லாம் ஒரு வேற. ஆனா இப்போ தேவன் அப்படி பிடுங்குகிற தேவன் அல்ல பாருங்க. அவர் நம்முடைய இருதயத்தை பிடுங்குகிறவரா இருக்கிறார். அவர் காசை பிடுங்குற தேவன் அல்ல. அவர் நம்முடைய இருதயத்தை அல்லணும்னு ஆசைப்படுறாரு பாருங்க. அதனால என்ன பண்றாரு, எப்போ நீ உன்னுடைய ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசா இருக்கலாம், ஆனா நீ என்ன பண்ணு, விதைக்கிறவனுக்கு விதை. ஒரு லேண்ட் வாங்குற அளவுக்கு உன்ட காசு இல்லாம இருக்கலாம், லேண்ட் வாங்குற அளவுக்கு காசு இல்லாம இருக்கலாம், ஆனா உன் கையில சீடு இருக்கு. ஏமே அதை சொல்லி விதை. எனக்கு இந்த லேண்ட் வேணும், எனக்கு இந்த வீடு வேணும், எனக்கு இந்த வீடு முடியணும், எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகணும். இதுதான் சீடு மெத்தட். சரியா? ஸோ இனி விதைக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட திங்கிங்கோட நீங்கள் விதைக்க முடியாது உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இது நான் இன்னும் எலாபரேட்டாக நான் பேசுகிறேன். இன்னைக்கு சும்மா ஒரு லே அவுட் சொல்லியிருக்கிறேன். இன்னும் பிரிஸ்காக நான் வரும் நாட்களில் நான் உங்களுக்கு அதை நான் எடுத்து சொல்ல போகிறேன். அது வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஹார்வெஸ்ட் டைமில் இருங்க. அல்லேலூயா. சீடுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, ஆனால் ஹார்வெஸ்ட்டுக்குன்னு ஒரு டைம் கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அறுவடையின் நாட்களே. ஸோ இந்த நாள் செய்திக்காக இல்லை, இவ்வளோ நாள் கேட்டு அதை குறித்து இதுவரைக்கும் நான் அப்படி விதைச்சது இல்லை பிரதர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க, விதைக்க ஆரம்பிங்க. அது சொல்லி விதைங்க. சரியா? இது இந்த நாள் அப்படிப்பட்ட நாள். கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சொல்லி விதைக்கிற நாள். என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி விதைங்க. நானும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். அந்த என்ன நடக்கணும்னு சொல்லி நீங்கள் விதைக்கிங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கும்படியாக நான் உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். ஓகே? கர்த்தாவே உங்களை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டு இவ்வளோ நாள் பேசின இந்த மணி இஸ் கம்மிங்காக விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் டாடி. என்ன காரியத்தை மனதில் வைத்து அவர்கள் விதைக்கிறார்களோ அந்த காரியத்தில் 100 மடங்கு ஒரு பெரிய அறுவடை உண்டாகட்டும். தேவனே, பூமி உள்ளளவும் நீங்கள் சொல்லிட்டீங்க, விதைப்புக்கு காலம் உண்டு, அறுவடையின் நாட்கள் ஒவ்வொரு நாளும் உண்டு அப்படின்னு நீங்கள் வாக்குரைத்திருக்கிறீங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தாவே, ஈசாக்கு விதைத்தான் பஞ்சதேசத்தில் 100 மடங்கு அறுவடை செய்ததும் அல்லாமல் அவனை ஐஸ்வர்யனாக்கி வர விருத்தியாக்கி அவனுக்கு ஆடு மாடுகளை கொடுத்து அவனுக்கு பணிவிடைக்காரர்களை கொடுத்து அவனை பார்த்தாலே பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தாவே அவனை உயர்த்தினது மாதிரி இந்த மக்கள் விதைக்கிற விதைகள் எல்லாம் பூமி அவர்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு இருக்கட்டும் டாடி. இந்த டேஸ் ஆஃப் ஹார்வெஸ்ட்டை இவங்க மீது நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் அறுவடை செய்யட்டும், ஒவ்வொரு நாளும் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளட்டும். இன்றைக்கு இத்தனை லட்சம் அறுவடை, இன்றைக்கு இத்தனை கோடி அறுவடை, இத்தனைக்கு வீடு அறுவடை, மக்கள் அறுவடை, இன்றைக்கு நிலம் அறுவடை, இன்றைக்கு சம்பத்துகள் அறுவடை, இன்றைக்கு வியாபாரங்கள் அறுவடை அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் என்னுடைய காதுகள் கேட்கட்டும். அந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுறேன். எல்லார் மீதும் இந்த அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் இந்த அறுவடை நடந்துக்கிட்டே இருக்கட்டும் டாடி. எண்ணி முடியாததா இருக்கட்டும். இதை பார்க்க இன்ப ஊற்று பெருக்கெடுத்து வரட்டும். இதை பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கு அதை பற்றி கொள்ளணுங்கிற ஆசை வரட்டும் டாடி. திரளான ஹார்வெஸ்ட் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.